மணமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மணங்களில். நம்மளுடைய விவசாயிகளுடைய ஒரு விழாவாகவும் அவர்களை போற்றக்கூடிய தினமாகவும் சூரியன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆதவன் அவரை நம்ம வழிபடக்கூடிய நாளாகவும் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பா மனதளவுல நம்ம பண்ணணும். வாக்களவுலையும் தீய சொற்களையும் பிசிக்கலா என்னால மனது இல்ல குழப்பமா இருக்கு, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த கரும்பு. இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன். முன்னாடி நாள் பண்ண அந்த அரிசி சாதத்துல கொஞ்சம் மிச்சம் எடுத்துட்டு அதுல மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் கலந்து மஞ்சள் சாதம், சிகப்பு சாதம், சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பல விஷயங்களை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் போது அந்த மாதத்துல வரக்கூடிய சிறப்பான விழாக்கள், விசேஷங்கள் அதெல்லாம் பத்தியுமே கூட நம்ம பேசுறோம். அந்த காலத்துல நாம என்ன செய்யணும், நம்ம வீட்டுல எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணும், நமக்கு அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம சிவாச்சாரியார் ஐயா கூட தொடர்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். இன்னைக்கு குறிப்பாக நாம பொங்கல் பண்டிகை பத்தி பேச போறோம். ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பேசுறோம், ஆனா ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான தகவல்களோட நாம அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். இன்னைக்கும் அது குறித்து நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஐயா சொல்லுங்க. பொங்கல் வந்து விட்டது, பொங்கல் பண்டிகை வந்துருச்சு. முதல் நாள் போகி, அடுத்த நாள் பொங்கல். இந்த பொதுவா 14ஆம் தேதி தான் வரும். இன்னைக்கு இந்த வருடம் மாறி வருது இல்லையா? பொங்கல் 15ஆம் தேதி பொங்கல் வைக்கிறோம். பொதுவாங்க ஐயா இது மகர சங்கராந்தின்னு பேர். மகர சங்கராந்தின்னு பொதுவா நம்ம பொங்கல் நம்மளுடைய விவசாயிகளுடைய ஒரு விழாவாகவும் அவர்களை போற்றக்கூடிய தினமாகவும் சூரியன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆதவன் அவரை நம்ம வழிபடக்கூடிய நாளாகவும் ஒரு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றதும் இது மாதிரி பல இதெல்லாம் கலந்ததுதான் இந்த ஒரு பொங்கல். அதனால மங்களம் பொங்குகன்னு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பார்க்கும் பொதுவாக அந்த 14ஆம் தேதி நீங்க 14-15 ரஃபா. நமக்கு என்ன கணக்குன்னா மகர சங்கராந்தின்னு இந்த தனுர் மாதத்திலிருந்து மகர மாதத்திற்கு செல்லக்கூடிய நாள் தான் மகர சங்கராந்தி. அதான் மாதப்பிறப்பு ஒவ்வொரு மாதமும் பார்க்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது, தனுர் ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்வ நாள் தான் மகர சங்கராந்தி. அன்னைக்குதான் பொங்கல். இந்த தடவை என்ன சாயங்காலம் மேலதான், அதான் 14ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேல. இதுவே திருக்கணிதம் வாக்கியப்படி டைம் கொஞ்சம் வேரியேஷன் வருது. திருக்கணிதப்படி ஒரு 3 மணி அரௌண்ட் வச்சுட்டோம்னா வாக்கியப்படி ஒரு 6 மணிக்கு அரௌண்ட் அந்த டைம் தான் மாறுறது. ரஃபா சொல்ற டைம். அப்ப என்ன ஆகுது, நமக்கு காத்தால சம்பந்தம் இருக்கணும்ன்றதுனால பொங்கல் திருவிழா 15 ஜனவரி அப்படிங்கிற மாதிரி. தை 1ன்றது என்னைக்குன்னா 15 ஜனவரி 2026. இது நம்ம கொண்டாட வேண்டியது, பொங்கல் கொண்டாட வேண்டிய நாள். புண்ணிய காலம் இப்ப தர்ப்பணம் பண்றாங்க அப்படின்னா இந்த 14ஆம் தேதி இந்த 3 மணிக்கு ஒட்டி அந்த திருக்கணிதப்படி பண்றவங்க அன்னைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாளும் பண்ணிக்கலாம். இரண்டுமே நமக்கு இருக்கு. 14ஆம் தேதி பண்றது ஒரு வழக்கம் இருக்கு, 15ஆம் தேதி பண்றவங்க வழக்கம் இருக்கு. அது எப்படி சௌகரியமோ அது பண்ணிக்கலாம். இது இரண்டுமே நமக்கு ஒரு இது தர்ப்பணம் செய்பவர்கள். பொங்கல் பண்டிகை கொண்டாடுபவர்கள் 15ஆம் தேதி 15 ஜனவரி 2026 வியாழக்கிழமை தை மாதம் 1ஆம் தேதியாக அன்னைக்கு கொண்டாட வேண்டியது. நீங்க ஏற்கனவே இந்த வித்தியாசம் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கும் அந்த புண்ணிய கால தர்ப்பணத்துக்கும் அந்த டைமிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையிலேயே பண்ணிடலாம். அப்போ 14ஆம் தேதி மகர சங்கராந்தி 3 மணிக்கு திருக்கணிதப்படியே பண்றாங்கன்னா அந்த 3 மணிக்கு போது தர்ப்பணம் பண்ணிட்டு உடனே பூஜை பண்ணலாம். அன்னைக்கு சில பேர் பொங்கல் பூஜை கூட அன்னைக்கு பண்றது சில பேர் வழக்க வச்சிருக்கா. அது சம்பிரதாயங்கள் ரொம்ப குறைவான மக்கள், அதாவது அவங்க குறைவான மக்கள்லாம் அன்னைக்கு அந்த தர்ப்பணம் பண்றவா அன்னைக்கு ஒரு சம்பிரதாயத்தை வச்சுட்டு இருந்தா பண்ணலாம். அது தவறு இல்லை. பொதுவாக நான் சொல்லக்கூடியது 15/1 இந்த வருடம் 2026 விஸ்வாவசு ஆண்டு தை மாதத்துல. அப்ப நம்ம அந்த மாச பருப்பு நமக்கு இந்த 6 மணிக்கு மேல ஆறுதுனால அடுத்த நாள் பண்றதுன்றது ஏன்னா ரொம்ப பின்னிரவு பண்ண மாட்டோம். அந்த இது பொழுதுதான் பண்ணுவோங்க ஐயா, நம்ம கிரகணம் பொழுதுதான் அந்த டைம் பார்க்கறது இல்ல. இப்போ முதல்ல போகி, அடுத்துதான் நம்ம பொங்கல் பண்றோம். போகி 14ஆம் தேதி தான். 14ஆம் தேதி. ஓகே, போகி என்ன பண்ணணும்? போகி அன்னைக்கு மனசுல வேண்டாதவற்றை எல்லாம் விட்டுவிட வேண்டும். முதல்ல முதல்ல நம்ம பார்த்திருக்கோம் 3 கரணங்கள். மனசா வாச்சா ஹஸ்தாபியா, மனோவாக்காயன்னு வச்சுக்கலாம். இந்த ஹஸ்தம் கை இல்லாம மனோவாக்காய, மனதினால் வாக்கினால் உங்களுடைய செய்கைகளினால். இப்ப மனசுல நம்ம எல்லாமே செயல்கள் தான் வெளியில தான் பாக்குறோம். மனசினாலும்
மெயினா வாக்கும் சில நேரம் தெரியறது, ஆனா மனசு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சோ மனசுல இருக்கக்கூடிய மாசுகளை போக்க வேண்டிய நாள் போகி. அது போக்கப்பட்டால் நமக்கு மங்களம் பொங்குகிறது, சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. தை மாத பிறப்பு உத்தராயணம்னா, அயனம்னா வடக்கே நோக்கி செல்ல, சூரியன் வடக்கே நோக்கி செல்லக்கூடிய நாள் அப்படின்னு. அது ஒரு 2 சம்பிரதாயம் இருக்கு. பொதுவாகவே என்னன்னா அன்னைக்கு பண்றது இருக்கு. சில இது வந்து ஒரு 15 நாள் முன்னாடியே, 15-20 நாள் முன்னாடியே ஒரு புண்ணிய காலம், மார்கழி மாசத்துலயே அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கும். அன்னைக்கு சில இடங்கள்ல அந்த நாள் சூரியனுடைய கத்தியை பார்த்து இது பொதுவாக பண்ணக்கூடியது. இப்ப நமக்கு உத்தரம்னா வடக்கு நோக்கி சூரியன் செல்லக்கூடிய நாள்னு பாக்குறோம். அந்த அந்த மாதத்தில் செல்ல போகிறார். அது மட்டும் இல்லாமல் உத்தரம்னா நம்ம பார்த்திருக்கோம், உத்தரம்னா பதில். பிரஷ்ன உத்தரன் நீங்க ஹிந்தியில பார்த்தோம், சம்ஸ்கிருதத்திலும் பிரஷ்னன்னா கேள்வி, உத்தரம்னா விடை. நம்முடைய சித்தாந்தமே பார்த்தோமானால் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்க உபநிஷத்துகள்லாம் பார்த்தோமானால் அந்த சிஷ்யர்கள் வந்து குரு கிட்ட கேட்பாங்க, எப்படி கேட்கறீங்கன்றத பொறுத்து. புரியுது. சும்மானா ஓட்டுறதுக்கு, சும்மானா வெறுப்பேத்துறதுக்கு இப்ப அது மாதிரி இல்லாம, நான் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் முதல்ல அந்த குரு சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். அப்ப இந்த கேள்வி பதில் மாதிரிதான் இருக்குங்க ஐயா அமைப்பு. பிரஷ்னோத்தர மாலிகான்னு நிறைய பகவத் பாதல்லாம் அந்த கேள்வி பதிலாவே நிறைய பிரசன்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதெல்லாம் தனியா பார்க்கணும், என்ன முக்கியம், எது 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 தர்மம், எது அப்படின்லாம் சொல்றாரு, யார் குரு அப்படின்லாம் அப்படியே வர்றாரு. அப்ப இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கு. அப்ப போகின்றது என்ன பண்றோம், அந்த மானசீகமா முதல்ல மனோன்னு பார்த்து மனசு மனதினுடைய அளவில் வேண்டாதவற்றை விலக்கி விட வேண்டும் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம், நாளைக்கு பொங்கல் கொண்டாட போறோம், சூரியனை வழிபட போறோம், விவசாயிகளை பாராட்ட போறோம், நம்ம பசுவை பாராட்ட போறோம். இந்த நாட்டில் கோமாதா பூஜை பொழுதெல்லாம் புண்ணியங்கள் செய்ய போறோம். அப்ப இந்த பாப்பங்கள் எப்படி, ஒரு டம்ளரை வந்து நம்ம அது உள்ள நம்ம பால் ஊத்துறதுக்கு முன்னாடி, பாலோ ஜூஸோ ஊத்துறதுக்கு முன்னாடி டம்ளரை சுத்தம் பண்ணிடுவோமே. டம்ளரை ஈஸியா சுத்தம் பண்ணி வச்சிடலாம், வேண்டாத பொருள்களை போட்டு எரிச்சிடலாம். இந்த மனசை சுத்தம் பண்றது எப்படி? அதான் வருஷம் வருஷம் வருது, ஒரே நாள்ல பண்ண முடியாது. வருஷம் 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 ஸ்நானம்னா என்ன பண்ண, குளியல்லாம் எப்படி குளிக்கிறோம், நம்ம வெளியில தண்ணீரை நம்ம விட்டுக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கிறோம். சரியா? மனசை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஸ்நானம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு, எல்லாருமே செய்யக்கூடியது, எல்லாரும் செய்யணும் செய்யணும். இந்த அது செய்ய 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 போகும், உடனே என்ன போகாது. யானி காணிச்ச பாப்பானின்னு ஏற்கனவே பார்த்தோம். யானி காணி, எவ்வளவு பாப்பங்கள் செய்தோம் என்று தெரியாது, என்ன செய்தோம் என்றும் நமக்கு தெரியாது. பிரதட்சிண பதே பதே, பிரதட்சிண பதே பதே என்னன்னா, பிரதட்சிணம்னா அந்த பிரதட்சிணம் பண்றதுன்னு ஒரு அர்த்தம். சுவாமி கும்பிடுறச்சு அப்படி கையை கூப்பின்னு பிரதட்சிணம் பண்ணும்போது பாப்பங்கள் போறதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நல்வழியில் செல்லும் பொழுது, தர்ம மார்க்கமாக நாம் செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே பிறவிலேயே போகும்னா நமக்கு தெரியாது, உடனே என்ன தெரியாது. நான் போய் சாமி கும்பிட்டேன், இன்னைக்கு நான் போய் மாலை போட்டேன், மாலை சாமிக்கு நான் போட்டேன்னு வேற சொல்றோம் நம்ம. நீ என்ன மாலை போடுறது, நீ என்ன வாங்கிட்டு வந்தது, எது நீ கொண்டு போறதுக்கு. முதல்ல அப்ப மனசளவுல எல்லாம் சிவார்ப்பிதமான வாழ்க்கை, இந்த சரீரமே கடவுள் கொடுத்தது. அப்ப இந்த போகி பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பா மனதளவுல நம்ம பண்ணணும். வாக்களவுலையும் தீய சொற்களை நான் இனி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சரீரம் அந்த செயல்பாடு வரும்பொழுது தீய செயல்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை எடுத்துண்டு, அப்புறம் இந்த வேண்டாதவற்றைனா இந்த மாதிரி டயர் கொளுத்துறது, துணி கொளுத்துறது, அதெல்லாம் இல்லவே இல்லை. பொல்யூஷனே இல்லவே இல்லை. சாஸ்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க ஐயா, இப்ப நான் தெருவுல கண்ட இடத்துலனா நீங்க எல்லாம் யூரினேட் பண்றா, அதெல்லாம் பண்றா பாருங்க. தர்மசாஸ்திரத்துல ஒரு இடத்துல இருக்கு, நான் அந்த வாக்கியம் மறந்துட்டேன், நான் சொல்றேன். ஆனா அதுல இருக்கு, வழியில் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சரி. சோ இது மாதிரி பண்றதெல்லாம் எச்சு துப்புறதுன்னா நம்ம கலாச்சாரம் இல்லையே. இல்ல. புரியுது. கவர்மெண்ட்டும் அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். மக்கள் அவசரப்பட்டா அவன் என்ன பண்ணுவா, சிரமமாச்சு, நேச்சர்ஸ் காலாச்சு. அரசு வந்து அதை யோசிக்கணும், என்ன தேவை மக்களுக்கு, மக்களுக்கு எது மாதிரி தேவை, என்ன இது மாதிரி தேவைகள், ஏன்னா இது இயற்கையானது. அப்ப அதுக்குரிய வசதியும் பண்ணி தரணும். இவாளு இதெல்லாம் தான், இது வந்து சுத்தம் தாங்க சிவம். நம்ம சிவ பூஜை பத்தி எல்லாம் பேசுறோம், சுத்தமா இருக்கிறது தான் சிவம். அது மனதளவிலும் நம் தூய்மையாக இருக்க வேண்டும், வாக்கிலையும் தூய்மையாக. அப்ப இந்த போகி அன்னைக்கு நம்ம அதாவது இலைகள், அதாவது காய்ந்த இலைகள், அது போன்றவற்றை ஒரு அக்னியில நம்ம பண்ணி என்ன பண்றோம், அது ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா சொல்றோம், ஒரு மாசுபடாத அளவிற்கு.
இன்னைக்கு ஒரு நாள்ல தான் மாசுபடுதுன்னு சில பேருக்கு இது பண்ண அப்படி நான் சொல்லல. அது வந்து மாறி, ஏன்னா எவ்வளோ டயர் நீங்க வண்டியில வெளில போயிட்டு வந்தீங்கன்னா உடம்பு முழுக்க கருப்பா தான் இருக்குது, அது வேற. அது மாதிரி நான் பேசல. நான் சொல்றது வந்து நாம் அந்த 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 கான்சியஸ் இருக்கணும் நமக்கு. அந்த பிரகிருதி நமகான்னு மகாலட்சுமிக்கு அம்பாள் பிரகிருதி நேச்சரே அவதான்னு சொல்றது. ஏற்கனவே பார்த்தோம் சிவபெருமானுடைய 5 இந்த சிரசு தலை முகங்கள் வந்து பஞ்சபூதங்கள்னு பார்த்தோம், நேச்சர். அப்ப சிவன் பூஜையே அந்த நேச்சரை அப்ப என்ன பண்ணும், இது மாதிரி இந்த காய்ந்த சருகுகள் இது மாதிரி அதெல்லாம் நம்ம ஒரு அக்னியில வச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இது மாதிரி தீயவற்றை எல்லாம் நான் இன்று எரித்து விட்டேன், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் தோஷங்கள் எல்லாம் சென்று விட்டன, என்னுடைய கர்ம வினைகள் போக்க பெற்றன அப்படின்னு ஒரு தாட்டோட பண்ணணும். அவ்வளவு தனியா ஹோமம் மரணம் அங்க வைக்கணும், ஒரு வெளியில வீட்டு வாசல்ல எரிச்சுட்டு வந்துட வேண்டியது, அது போகி. ஸ்நானம் பண்ண வேண்டியது அது போகி. அடுத்த நாள் நமக்கு பொங்கல் பண்டிகை. உத்தராயண புண்ணிய காலம் இந்த வருடம் நமக்கு இது மாதிரி வருதுனால 14ஆம் தேதி தர்ப்பணம் பண்றவா 14ஆம் தேதி பண்ணிடலாம். இந்த விஸ்வாவசு வருடம் 2026 இந்த வருடம் சொல்றேன். 15ஆம் தேதி பண்றவா பண்ணிக்கலாம், தர்ப்பணம் செய்யக்கூடிய பண்ணலாம். அப்புறம் சூரியனை வழிபடுதல். இந்த பொங்கல் செய்து அந்த பொங்கலை வந்து பொதுவா இந்த அன்னைக்கு வியாழக்கிழமை நாளுங்க ஐயா, சூரிய உதயம் ஒரு 6:39 வருதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய உதயம் அதுல இருந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு 8:39 வச்சுக்கலாங்க. காத்தால 8:39 இருந்து ஒரு 12:39 1 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அது வரைக்கும் 8:40 8:39 8:40 வச்சுக்கணும். 8:40 இருந்து 1 o'clock வரைக்கும் வச்சுக்கலாம். நான் 1:30 தான் வியாழக்கிழமை. மதியம் வரைக்கும் சில பேர் உச்சி வெயில்ல பண்ணுவாங்க. என்ன வழக்கமோ, அதாவது இதெல்லாமே அவங்க வீட்டில் பெரியவர்கள் கூறியபடிதான் செய்யணும். இதுல பெரியவர்கள் இது சாஸ்திரங்கள் அங்கங்க காமிக்கும், அதுதான் அவங்களும் செய்ய போறாங்க. பட் ஒவ்வொரு இடத்துல ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாங்க, அதன்படி அவர்கள் செய்யலாம். சூரியனை வழிபட்டு சூரியனுக்குரிய நாமாவளிகள் நீங்க அன்னைக்கு ஆதித்ய கிருதிய ஸ்தோத்திரம் சொல்லலாம். இப்ப ஜபா குசும சங்காசம் காஷ்யபேயம் மஹத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம்னு சர்வ பாபக்னம், கிணந்தினா அழிக்கிறது, எல்லா பாப்பங்களையும் சூரிய பகவானே போக்குப்பா அப்படின்னு எளிமையான ஸ்தோத்திரங்கள். ஓம் சூர்யாய நமஹா, ஒன்னும் எளிமை. ஓம் சூர்யாய நமஹா, ஓம் ஆதித்யாய நமஹா அப்படின்னு சூரியனுடைய நாமாக்களை சொல்லி, சூரியன் நினைத்து கொண்டால அவர் இல்லாத இடங்க இருக்கு, எல்லா இடத்தையும் இருக்காரு, உலகத்துல எல்லா இடத்தையும் இருக்காரு. அப்ப அவரை நினைத்து கொண்டு இந்த பொங்கலை நம்ம நிவேதனம் செய்து வீட்டில் எல்லாருக்கும் அது கரும்புன்றது மனதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. கரும்பு வில்லு அம்பாள் கையில கூட கரும்பு வில்லு வச்சிருக்கா பாருங்க. கரும்பு ஏன் அன்னைக்கு படைக்கிறோம், வேற ஏதாவது படைக்கலாம் ஸ்வீட்னா. கரும்பு வந்து மனதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடியது. மனது தூய்மையாக இருக்க வேண்டும், மன தூய்மை தான் தூய்மை, மாசிலாமணியாக இருக்க வேண்டும். அந்த கரும்பை வந்து நம்ம அர்ப்பணம் பண்றோம், அது ஸ்டெர்லைஸ் பண்ணி நமக்கு சுத்தம் பண்ணி தருது. இனிப்பு ஒண்ணு, கரும்புக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, பிலாசாபிக்கலாவும் இருக்கு. முக்கியமா அந்த மனசை வந்து அதான் இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா 5 பானங்கள் இருப்பா, 5 இந்திரியங்கள். இது மனசுதான் இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இந்திரியங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், மாறி போயிடும். அப்ப இந்த மனசுன்றது இந்த கரும்பையும் நம்ம அர்ப்பணம் பண்றோம், மனசையும் அர்ப்பணம் பண்றோம். மனசு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா அவர் கையில போயிட்டா மனசுத்தி வந்துருது. நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி நாள் போகி அன்னைக்கு, மனசுத்தி. நம்ம எப்படி வரணும்னா கேட்டீங்களா இல்லையா? அந்த கரும்பு பாருங்க, சாதாரண கரும்பா இருக்கு பாக்குறதுக்கு, கரும்பு ஒரு இனிப்பு ஜூஸா குடிக்கிறோம், உடைச்சு சாப்பிடுறோம். ஆனால் கரும்பு ஏன் அன்னைக்குன்னா, அன்னைக்கு மனதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுனால நம்முடைய மனதையும் சுவாமிக்கு அர்ப்பணம். பிசிக்கலா என்னால மனது இல்ல குழப்பமா இருக்கு, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த கரும்பு, இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன். சூரியன் தான் அனைத்து பிறவிகளிலும் நம்மை கர்ம சாட்சின்னு சொல்லுவாங்க ஐயா. சூரியன், சந்திரன், அக்னி. நீங்க சூரியன் நான் பல பிறவிகள் எடுத்திருக்கேன். இப்ப 51 வயசு, அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன், அடுத்த பிறவி இருந்தாலும் வரலாம், தெரியல, மோட்சமா என்னன்னு தெரியல. எல்லா பிறவிலையும் என்ன பார்க்கக்கூடியது யாருன்னா சூரியன், சந்திரன், அக்னி எல்லாம். அதான் எல்லா சுவாமிக்கும் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இங்க வந்து அக்னின்னு நம்ம வழிபடும். அப்ப எல்லா சுவாமி, அப்ப ஒரு மூலவர் நீங்க போய் அண்ணாமலையார் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு பாக்கல, நீங்க பல பிறவிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, பதிவாயிட்டு இருக்க. ஹார்ட் டிஸ்க்ல எப்படி பதிவாறதோ உங்க கர்ம வினைகள் அனைத்தும் தெரிந்தவர் யாருன்னா அந்த சுவாமி. புரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சுவாமிக்கு நம்ம வேண்ட 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 ஒரு மாறுதல் வர மாதிரி. இது இயற்கை. இப்ப இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை, ரெண்டுமே ஒண்ணுதான். கடவுளால் இயக்கக்கூடியதான் இயற்கை. இயற்கைன்னு வெறும் இயற்கை கடவுள் இல்லை. அதாவது இயற்கை வந்து கடவுளுடைய ஒரு அங்கம். நம்ம அப்ப என்ன பண்றோம், அப்ப சூரியனை அன்னைக்கு நல்லா வழிபட்டுட்டு அடுத்த நாள் நமக்கு பசுக்களும் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச 14 உலகங்களும் எங்க இருக்குன்னா
இந்த பசுவில் இருக்குங்க ஐயா. இந்த 4 கால்கள் வந்து ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4 கால்கள். இந்த பின்னாடி பாகம் தான் மகாலட்சுமி. ஒவ்வொரு இடத்தையும் சூரியன், சந்திரன் கண்கள். கோமாதா அவ்வளவு சக்தி. இந்த கால விவசாயமே கோமாதா தானுங்க. அவளை வழிபடுறது. இந்த பசு சம்பந்தமானது, அதுக்கு காளைகளுக்கு வழிபடணும். முக்கியமா விவசாயிகளை வழிபடணும். இன்னைக்கு உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாருன்னு வெறும் நமக்கு சமைச்சு கொடுக்குற நம்ம தாய்மாரோ சகோதரியோ துணைவியாரோ நம்முடைய மகளோ மட்டுமல்ல, இதை எப்படி உற்பத்தி செய்தார்கள் அந்த விவசாயியால் தான் கிடைச்சிருக்கு. அப்ப அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே போன தடவையும் சொன்னேன், கண்டிப்பாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு நம்ம செல்லணும். வருஷத்துக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி அங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்திற்கு நாம் போய் கொடுத்துட்டு வரணும். உங்களை ஒட்டி போக முடியல, முன்னாடி போங்க. அப்ப கண்டிப்பா விவசாயியை பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், அந்த மனிதர்களை வழிபட இந்த தெய்வமானது திருப்தி அடைகிறது. அப்ப நமக்கு அப்ப விவசாயியை நம்ம வழிபடக்கூடிய நாளாகும் அது. இந்த பொங்கல் ஒட்டி எல்லா தினங்களுமே மாதிரி கணுமுன்னு வைப்பாங்க. இந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா 15ஆம் தேதி இந்த வருது 2026. 16ஆம் தேதி கணுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் பண்ண அந்த அரிசி சாதத்துல கொஞ்சம் மிச்சம் எடுத்துட்டு அதுல மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கலந்து மஞ்சள் சாதம், சிகப்பு சாதம், வெள்ளை சாதம் யாருக்கு வழக்கம் இருக்கோ நம்ம சகோதரர்களை நினைத்து அந்த சகோதரிகள் வைப்பதுங்க. அதாவது அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி வச்சிருந்தோம்னா காதல போய் மொட்டை மாடல ஓப்பன் ஸ்பேஸா இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸா இருக்குன்னா அங்க வைத்து அவர் ஒரு வழக்கப்படி வைக்கலாம். வைத்து அப்புறம் ஸ்நானம் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சகோதரர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்களா ஐயா. அப்ப எண்ணத்தை நம்ம தாட்ஸை வந்து பியூரிஃபை பண்றது, பலமாக்குறது, ஸ்ட்ரென்தன் பண்றது. அப்ப எண்ணங்கள் பலமா இருந்தா எல்லா காரியங்களும் பலமாயிடும். எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி உங்க எண்ணங்களுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன கிரியைகளா இருக்கலாம், ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். என்னடா அது இங்க எங்கேயோ சகோதரிகள் பண்றாங்களா, இங்க எப்படி நடக்குமானா, எங்கேயோ பணம் போட்டா எங்கேயோ வந்து எங்கேயோ ஒளிபரப்பு பண்ணா எங்கேயோ பாக்குறாளே. இப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த தாட்ஸ் அங்க சகோதரி வந்து தன்னுடைய சகோதரர் நினைச்சுட்டு அதை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த பிடி அந்த சாதத்தை வைக்கும் பொழுது அந்த ஒரு ஒற்றுமை வருது. மங்களங்களை மாதிரி சகோதரர்கள் வந்து சகோதரிகளுக்கு அந்த ஒரு அவளுக்கு ஒரு விருப்பமானவற்றை அந்த ஒரு கிஃப்ட்ஸ் அதெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அது விளங்குகிறது. இன்னைக்கு எங்க தாய் மாமா எங்க அம்மாக்கு இன்னைக்கு அமுச்சு வைப்பாங்க, ஒரு மணி ஆர்டர் மாதிரி அமுச்சு வைப்பாங்க. ஒரு அன்பின் வெளிப்பாடு. இட்ஸ் நாட் மணி ஆர் அந்த ஒரு பொருள் கிஃப்ட் இல்லைங்க, அன்பின் வெளிப்பாடு. பக்கத்துல இருந்தா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கணுக்காசுன்னே சொல்லுவாங்க. சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய நாள். மாட்டு அந்த முக்கியமா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கும் நம்ம கோமாதாவை வழிபட்டு அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி தரணும். ஓகே, பொங்கல் அன்னைக்கு வந்து அந்த பொங்கல் வழிபாடு மட்டும்தானா? ஏதாவது விசேஷ பூஜைகள் ஏதாவது நியமங்கள் சொல்லியிருக்காங்களா இதுக்கு? சூரிய பூஜை தாங்க சொல்லியிருக்கு. சூரிய பூஜை. பசு கோமாதா பூஜை அன்னைக்கு இந்திரனை வழிபட சொல்லிருக்கு. கோ பூஜை பண்ணிட்டு இந்திரன் இருக்கார் பாருங்க. இந்திரன் தானே உங்களுக்கு இதுக்கெல்லாம் திக்பாலகாலுக்கு அதிபதின்றதுனால சில பேர் போகி அன்னைக்கும் பண்ணுவாங்க, சில பேர் கோமாதா பூஜை அன்னைக்கும் பண்ணுவாங்க. இந்திரனை வழிபடுறது இந்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. பொங்கலை ஒட்டி செய்யக்கூடியது. அதுல இந்திரனுக்கு விசேஷமா, ஏன்னா திக்பாலகர்கள்லாம் இந்திர, அக்னி, யம, நிருதி, வருண, வாயு, குபேரன், ஈசானன்னு 8 திக்பாலகர்கள், 8 திசைகளை காப்பாற்றுபவர்கள். அதுக்கு தலைவன் யாருன்னா இந்திரன். அப்ப இந்திரனை வழிபடுறது, இந்திரனை வழிபடுவதும் ஒரு வழக்கம் இருக்கு. அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறோம். அது மாதிரி ஒரு பக்கம் சூரியனை வழிபடுறோம், ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்றோம். அதே மாதிரி பெரியோர்களிடம் சென்று ஆசி பெறுகிறோம். மனதில் இருக்கக்கூடிய மாசுகளை போக்கி ஒரு 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 பலத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நேர்களே, பொங்கல் விழா குறித்து வந்து அந்த 3-4 நாட்கள் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சிவாச்சாரிய ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக அப்டேட் பண்றேன். ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நமஸ்காரம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.